இனியாவ வச்சு தான் இப்போ அடுத்து கதை நகரப்போகுது அப்படிங்கிறத யோசிக்கும் போதே லைட்டாக கிதக்க அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு பர்ட்டிகுலர் கதாபாத்திரம் தான் இந்த பாகியலட்சுமி சீரியலில் வில்லனா கோபியும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஈஸ்வரி எல்லா வகையிலையும் வந்து ஒரு ப்ராப்பரான ஆணாதிக்க மனப்பான்மை கொண்ட ஒரு மாமியாராகவும், தன்னோட பையனுக்காக யாரை வேணாலும் காயப்படுத்த வேண்டிய அந்த மாமியாராகவும் இருந்த அந்த ரெண்டு கதாபாத்திரத்தை விட அதிகமான விருப்பை சம்பாதிச்சது இனியாவுடைய கதாபாத்திரம் தான். ஏன் அப்படின்னா இன்டெசிசிவாக இருக்கிறது, இம்மெச்சூர்டாக இருக்கிறது, முட்டாள்தனமான விஷயங்கள் பண்ணுறது. இந்த கதை ஆரம்பத்தை வந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒன்றால் உதவியாகாட்டியும் சரி, உபத்திரம் ஆகாமல் இருந்தால் சரிமாங்கிற மாதிரி இனியாவை பார்த்து சொல்கிறதுக்கு 1000 எக்ஸாம்பிள் இருந்துச்சு. பாக்கியாவோட வாழ்க்கையில் மற்ற பசங்களும் தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. எழிலோட வாழ்க்கையில் சில தவறுகள் இருந்திருக்கு, செடியனோட வாழ்க்கையில் சில தவறுகள் இருந்திருக்கு. ஆனால் இனியா அளவுக்கு அவங்கள போட்டு நோகடித்த குழந்தை யாரும் கிடையாது. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் சுயநலமும் ரொம்ப ஜாஸ்தி. இன்றைக்கி எப்படியே ஓடி போய் ராதிகாவை கட்டி பிடிக்கிறாங்க. ராதிகாவை காயப்படுத்துனது, கஷ்டப்படுத்துனது, இப்போ என்னென்ன பேச்செல்லாம் பேசினது, அவங்க பாட்டியோட சேர்ந்துட்டு ஓவர் ட்ராமா பண்ணதுன்னு எல்லா வேலையும் இவங்க செஞ்சது தான். ஈவன் கடைசியாக வந்து ஒரு பெரிய பிரச்சனை பிடிக்கிறதுக்கான முக்கியமான காரணமே வந்து மேடைக்கு அவங்க அப்பா தான் ராதிகாவை கூட்டு வந்தார்னு தெரிஞ்சும் கூட ராதிகா மேலே மட்டும் முக்கியமாக கோவப்பட்டு கடைசியில் வந்து அவங்க அதுக்கப்புறம் தான் முடிவு எடுத்து பார்க்கு கூட்டு போயிட்டு வீட்டை விட்டே கிளம்பி போனாங்க. இந்த விவாகரத்தில் ஈஸ்வரிக்கும் இனியாவுக்கும் தான் ஒரு பெரிய பங்கே இருக்குது. இப்போ இனியாவை 8 மாதம் கழித்து 8 மாதத்துக்குள்ளார முன்னாடி காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தாங்க, ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்குள்ளார வந்து செல்வி அக்காவுடைய மகனை பார்த்து காதலிச்சு அவங்களுக்குள்ள காதல் வந்து அவர் கலெக்டராக போகிறாரு, அதனால் வீட்டில் ஏற்றுப்பாங்கன்னு சொல்கிற ஒரு ட்ராக்கு. இந்த ட்ராக் வந்து கடைசியில் வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா வந்து ஒவ்வொருத்தங்களும் என்ன மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிறாங்கிறது ஒன்று பலார்னு ஒன்று வந்து ஈஸ்வரி விட்டு யாரா வந்து மாப்பிள்ளை அப்படின்னு கேட்குற அந்த காலத்து வசனங்கள். அதை தாண்டி பாக்கியா கொஞ்சம் வந்து ரொம்ப ப்ராக்ரெசிவாக அதெல்லாம் இல்லை, அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா பண்ணட்டும்னு பேசுகிறது. இதெல்லாம் எப்போ என்ன ஏது எதுக்காக இப்போ இவ்வளோ சீக்கிரம் செகண்ட் இயர் படிக்கும் போதே நடக்குது. இந்த பொண்ணு ஏதோ பெருசாக சாதிக்கிறேன், பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆக போகிறேன், பிஜியெல்லாம் முடிக்க போகிறேன்னு சொன்னாங்கன்னு பல கேள்விகள் நம்ம மைண்டில் ஓடிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையில் இதை தவிர வேறு எதுவும் புதுசாக 8 மாதம் ஆனதில் எதுவும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையோ இல்லை எதை நோக்கி கதை பயணிக்குதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க மாதிரி நமக்கு தெரியல. எழில் எப்போ திருப்பி வரப்போகிறாரு, செடியன் எப்போ திருப்பி வரப்போகிறாங்களோ நமக்கு ஒன்றும் அவ்வளோ அக்கறை இருக்க மாதிரி தெரியல. உங்களுக்கு அக்கறை இருக்காங்கிறத சொல்லுங்கள்.